இன்னும் புலனாய்வு செய்யப்படவே இல்லை. ஒன்னு பம்பாயில நடந்த 1993 வருஷம் நடந்துச்சு ஒரு குண்டுவெடிப்பு, அதுல முஸ்லிம் சம்பந்தப்பட்டான் அப்படின்னு காட்டினான். அது முஸ்லிம் தான் சம்பந்தப்பட்டான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. நீ அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 6 காரணம் காட்டி பம்பாயில இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் இந்த சிவசேனை பயங்கரவாத கும்பல் வெட்டி குவித்தது. முஸ்லிம் கடைகளை எல்லாம் மார்க் போட்டு அந்த கடைகளை சூறையாடியது. முஸ்லிம் வீடுகளுக்கு எல்லாம் இரவோடு இரவாக அடையாளம் போட்டு அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்தது. சுண்ணத்து பண்ணியவர்களையா தேடி தேடி பார்த்து வீதியில் நடமாடும் பொழுது அறுத்து குவித்தது. அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்குது, ராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்கிறது, கவர்மெண்ட் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது என்று நம்ம நம்பி இருந்தோமே, எல்லாம் பொய்யாகி விட்டது என்ற விரக்தியில 4 பேர் இப்படி கொடுத்தா தாண்டா சரியா வரும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், சமுதாயம் செய்யல, 4 பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மும்பையில குண்டு வைத்தார். அதை பிடிச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அது நிஜமாக நடந்த காரணத்தினால் அதை கேஸ் நடத்த வேண்டும். அடுத்து என்ன, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு. கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு என்ன, செல்வராஜ் ஒரு போலீஸ்காரரை வந்து கொலை செய்யறாங்க. அதுக்காக போலீசார் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சவனை பிடிச்சி தண்டிக்காம ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு கலவரத்தை போலீசார் துவக்குறாங்க. கண்ட இடத்துல சொல்றாங்க, பிற சமுதாய மக்கள் எல்லாம் வர சொல்லி நாங்க அவங்க எல்லாம் விரட்டிடுறோம், நீ கடையெல்லாம் கொள்ளையடிக்கங்கறாங்க. அப்ப இது வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்ப முஸ்லிம்கள் வந்து வெளியே நடமாட முடியல. இந்த மாதிரி 19 பேரை கொன்று நூற்றுக்கணக்கான பேரை ஊனமாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை மறுத்து தொழில்களை எல்லாம் நாசமாக்கி இவ்வளவு நடந்த பிறகு அப்ப நம்ம கலைஞர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. சட்டசபையில கலைஞர் சொல்கிறார், அது போலீஸ்காரங்க கருப்பு பேச்சு தான் அணிஞ்சாங்க, வேற ஒண்ணு செய்யலங்கிறார். இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குதுமாங்களே, இவர் முழு தமிழ்நாட்டையே மறைச்சார் சோத்துல. அப்ப என்ன செஞ்சான் பாதிக்கப்பட்டவன், இது ஒரு நாடு, ஒரு போலீஸ் இருக்கிறீங்க, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அது முஸ்லிம்களுக்கு நண்பர்னு வேடம் போட்டு தெரியுறீங்க, எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, 19 பேரை கொலை பண்ணி இருக்கிறான், அவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை, அது காரணகர்த்தாக்கள் கைது செய்யப்படவில்லை, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தரப்படவில்லை. இப்படி இருக்குது. பொறுத்து பார்த்தான், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. அப்ப நமக்கு எவனுமே குரல் கொடுக்க மாட்டான் என்ற கோபத்துல அவன் என்ன செஞ்சான், அங்க ஒரு குண்டு வச்சான். இந்த குண்டு வெடிப்பையும் விசாரித்து இழுத்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஏடா இந்த மாதிரி நீ செஞ்சிய, இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லிம் உடனே பேப்பர்ல போடுறீல, ஒவ்வொரு குண்டு வெடிப்பு வழக்கையும் நடத்தி முடிச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு நடந்திருக்குங்கிற குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு நாட்டுல. குண்டு வெடிப்பு நடந்தது லிஸ்ட் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்தது நான் சொல்ற பட்டியல். இவ்வளவு குண்டு வெடிப்புல எந்த குண்டு வெடிப்புக்கும் வெடிச்ச 10 நிமிஷத்துல முஸ்லிம்களை பழி போட்டு 4 அப்பாயை பிடிச்சி உள்ள கொண்டு வைப்பாங்க, அவ்வளவு தவிர அந்த வழக்கு நடத்தப்படவில்லை.